Hi friends, welcome to Gayatri Kitchen Media. இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல மீன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். மீன் உடையாம சாதா உதிரியா இதுவரை நீங்க சாப்பிடாத டேஸ்ட்ல மீன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு புரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கட்லா மீன் வகை 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. முள்ளுல இல்லாம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சுங்க. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட ஃபுட் கலர் 1 சிட்டிகை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து மீனெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த டம்ளரில் பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. பேனில் வந்து 100 ml வந்து ஆயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள் அதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீன் வந்து 2 சைடும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீன் திருப்பிடும்போது பார்த்து திருப்பிடுங்க, நல்லா உடஞ்சிருங்க. இப்போ வந்து 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. மீன் எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு 2 பட்டை, 6 கிராம்பு, 3 பிரிஞ்சலை, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க. இது கூட நான் சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா குழையிற வரையிலும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா குழஞ்சிருச்சிங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஃபுட் கலர் 1 சிட்டிகை சேர்த்தி தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட கொத்தமல்லி புதினா இலை 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட நான் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி அரிசி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அரிசியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட நான் 1 தேங்காவை எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. நான் வந்து அரிசி எடுத்த டம்ளர்லேயே தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இது கூட நான் வந்து எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்கா, அதனால உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாங்க, விசில் போடாமல். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சிங்க. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரவைக்கடை வெந்துருச்சிங்க அரிசி. மேலே இருக்க சாதம் கீழேயும், கீழே இருக்க சாதம் மேலேயும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சாதத்தை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை மேலே நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து விட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ மீதம் இருக்க மீன் துண்டுகளையும் இது மேலே சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தி வச்சுங்க. இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ப்ரெஷரில் அடகட்டுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சிங்க. இப்போ வந்து குக்கர் மூடியை திறந்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவும் மீன் நல்லா உடையாமையும் அழகாக வந்திருக்குங்க பிரியாணி. பாருங்க, மீனில் எதுவுமே உடையல, சாதமும் உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் பிரியாணி ரெடி.